நீ செத்த பிறகு இப்ப வாழற வரைக்கும் இளமை கிடையாது, யாக்கை கிடையாது, செல்வம். சரி செத்த பிறகு மறுமை உலகத்துக்கு போனா, புள்ளைங்க ஏதாவது சடங்கு சம்பிரதாயம் பண்ணி மேல ஏத்துருவாங்கன்னு நெனைக்கிறியா? அதெல்லாம் கிடையாதுன்றது புத்த மதம். நீ இங்க என்ன பண்ணியோ அதுதான். செத்த பிறகு நீ எதுவும் செய்ய தேவையில்ல. அப்படி உனக்கு செய்யணும்னு தோணுதா, 4 பேர் கூப்பிட்டு சாப்பாடு போடு. துணி வச்சு கும்பிடுறோம். வச்சு கும்பிட்டு யார் கட்டிக்கிறது? மாமியாரையும் மருமகளையும் கட்டிக்கும். அது கும்பிட்டு, அது போன்று இருப்பவர் ஒருவருக்கு போய் வறியவருக்கு குடு. அதுக்கு தான் அத கும்பிடுற பழக்கம் இருந்தது. வறியவர்களுக்கு குடு. உன் தாயின் நினைவாக, உன் தந்தையின் நினைவாக, உன் மூதாதையர்களின் நினைவாக ஒரு வறியவர்களுக்கு போய் கொடு. யாராவது ஒரு வறியவர்கள கூப்பிட்டு சாப்பாடு போடு. இதான்டா நீத்தார் கடன். அத சொல்றா அந்த பொண்ணு. புத்தேல் உலகத்தை புதல்வரும் தாரார். உன் புள்ளைங்க குடுக்கும்னு நெனைக்காத. எது அப்ப குடுக்கும்? மிக்க அறத்துணை. மிக்க அறமே விழுத்துணையாவதுன்ட்டா. மதிப்பு மிக்க உனக்கு மேன்மை பொருந்திய அழியாத துணையாக உனக்கு அந்த புத்தேல் உலகத்துக்கு எது வரும் தெரியுமா? நீ செய்த தர்மம் அங்க நிக்கும்.